அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? 1 வீக் கிட்டத்தட்ட ஈத் விலாகுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோவுமே போடல. 2 ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்திருப்பேன். ஒரு 10 நாளா பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே அப்படியே இப்போ தான் கரெக்டான ஒரு ரொட்டீனுக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா, நோன்பு வரப்போகுதுன்ட்டு நம்ம வீடெலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்திருப்போம். சுத்தம் பண்ணிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சுட்ருப்போம். நோன்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அதே இந்த டைமிங்லாம் கொஞ்சம் மாறும் இல்லையா? ஸோ சஹர், இஃப்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டைமிங்லாம் கொஞ்சம் மாறும். ஸோ அதெல்லாம் இப்போ தான் வந்து நம்ம வந்து பழைய நார்மலான டேஸ் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறி வரும். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து எல்லாருக்குமே மாறி தான் எனக்குமே இதானுச்சு. ஏன்னா சஹர் செஞ்சுட்டு ஃபஜர் தொழுதுட்டு நம்ம படுத்துருவோம். காலையில் எப்படியுமே எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? அப்போ டே டைமில் வந்து செடியெல்லாம் வந்து காலை நேரத்தில் வந்து தண்ணி ஊற்றுறது இதெல்லாமே ரொம்ப முடியாமல் இருந்தது. ஈவினிங் ஒரு டைம் மட்டும் தான் நான் செடிக்கு வந்து தண்ணிலாம் ஊற்றிட்டு இருந்தேன். வெயிலுமே வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. நம்ம வந்து காலையில் சாயந்தரம் செடிக்கு தண்ணி காட்டினா தானே அதுவுமே நல்லா கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். வச்சிருக்கிறது 1, 2 செடியாக இருந்தாலுமே அதுவுமே கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ தான் வந்து காலை நேரத்துலையுமே வந்து அது செடிக்கெலாம் தண்ணி காட்டுறது எல்லாமே இப்போ தான் நார்மல் டேஸ்க்கு வந்துட்டுருக்கு. ஸோ செடிக்கெலாம் தண்ணி காட்டிட்டு அப்போ ரொம்பவே வெயிலாக இருந்தது. ஒரு நான் வந்து மேலே மாடிக்கு வரதுக்கே 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் தாங்கலை. சரி ஓகே வந்து அடுப்பில் பால் இது பண்ணி வச்சுட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா வேலையாகலும் இது பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ கழுவுறதுக்கெலாம் நம்மலாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி போட்டுட்டு வாஷிங் மிஷின் போடணும் இல்லையா? வழக்கமாக நம்ம காலையில் என்னென்னலாம் வேலையெல்லாம் இது பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ வீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நோன்புக்கு முன்னாடி அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது தான். நம்ம நிறைய வீடியோஸ் கூட போட்டிருப்போம். எப்போவுமே நோம்புக்கு முன்னாடி ஒரு இது போடுவோம். அதுக்கப்புறம் நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ண ஆரம்பிப்போம். எப்படி முன்னாடி செஞ்சோமோ அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி வீட்டெலாம் கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பீங்கான், தட்டை அதெல்லாம் பெருநாக்கு எல்லாம் எடுத்ததெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கழுவி தொடச்சி எல்லாம் அடுக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரமாக சரியான இதாக இருந்துச்சு. எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஸ்க்ரீன் ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஹாலில் வந்து ரொம்ப இதாகவே இருந்தது. ஸ்க்ரீன் வந்து துவச்சிட்டு இது பண்ணி பார்த்திங்கன்னா, அந்த இது புட்டுக்கிடுச்சு. எதுவுமே மாட்டவே இல்லை. ஸோ நோம்புலலாம் ஸ்க்ரீன் இல்லாமல் ஹால் வந்து வெளிச்சம் நல்லா இருந்ததே தவிர, ரொம்ப அனலாகவே இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்துச்சுன்னா, அந்த ஒரு சைடு மட்டும் ஸ்க்ரீன் விட்டுக்கலாம். அந்த சைடு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கட்டும். 2 பக்கமே இது பண்ணால் வீட்டோட வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு சைடு மட்டும் ஸ்க்ரீன் போட்டிருந்தேன் 7 ஃபீட்டுக்கு. 7 ஃபீட்டு ஸ்க்ரீன் இது தான் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா இருந்தது. ஸோ பர்பிள் கலரே இந்த தடவையுமே செட் ஆகிடுச்சு. பர்பிள் கலர் தான் ஸ்க்ரீன். அதுவுமே நல்லா தான் இருந்தது. ஸோ அது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எல்லாத்தையுமே திரும்ப மாற்றி வச்சுட்டு இருந்துச்சு. சோஃபா வந்து அந்த சைடு இருக்கும். மிஷின் எப்போவுமே சென்டராகவே இருக்கும் மாட தையல் மிஷினு. ஸோ சேர் இதெல்லாம் வந்து மாற்றி இந்த பக்கம் வச்சு பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து உள்ளே என்ட்ரி ஆனோடனே இந்த சோஃபாவோட இது வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து நுழைஞ்சதுமே இடிக்கும். ஸோ அது வந்து பாதை நடக்கிற இதாக இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் கேப் இருக்குமேன்னு சொல்லிட்டு சோஃபாவை ஸ்க்ரீன் போட்டுட்டு இந்த பக்கமாக ஃப்ரிட்ஜோட கொஞ்சம் சைடில் இது பண்ணி போட்டாச்சு. ஸோ மிஷினை வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சேர் இதெல்லாம் வந்து வரஹல் வந்து உட்கார்றதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி மாற்றி போட்டாச்சு. ஏன்னா வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வைக்கும்போது நம்மளுக்கே புதுசு புதுசாக மாற்றி வச்சா தான் ஒரு இதாக இருக்கும். ஸோ இப்படி வச்சா அப்படி நல்லா இருக்குமே அப்படி வச்சது வச்ச மாதிரியே இருந்துச்சுன்னா தூசி அடைகிறது அது இதுன்னு இதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மாற்றி மாற்றி செய்யும்போது நம்மளுக்கும் வந்து எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ மாற்றி மாற்றி வைக்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரியே தான் அன்றைக்கி ஸ்க்ரீன் மாற்றி போட்டுட்டு சோஃபா இந்த பக்கமும் சேர்ஸ்லாம் இந்த பக்கமும் இது பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ஒரு வாரமாக பெருநாள் முடிஞ்சு 2, 3 நாள் எதுவுமே இது பண்ணவே இல்லை. ஸோ இந்த 10 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையுமே சரி பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஸ்க்ரீன் போட்டு கொஞ்சம் வெளிச்சம் எதாக இருந்தாலுமே நெட்லாம் வந்து நம்ம இது பண்ணி ஓப்பனில் வச்சுருக்கோம் இல்லையா? விண்டோஸ்லாம் அதனால ரொம்ப கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சம்மர் வந்து ரொம்ப இந்த தடவை சொல்லணும் வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கிச்சனில் வந்து நின்று சமைக்கிறதுக்கு ரொம்ப இதாகவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே ரொம்ப கொஞ்சம் ஹீட் இதாகும். மாடி கதவு திறந்தா காற்று நல்லா வரும். இருந்தாலும் இப்போ இந்த வருஷம் வெயில் கடுமையாக இருக்கிறதுனால ரொம்ப முடியவே இல்லை. சரி அப்புறமா சொன்னா சரி ஓகே ஆர்டர் பண்ணிக்கலாம் சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊரில் இருந்ததுனால சரி ஓகே மந்தி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து எனக்கு என்னன்னாக்கா ரசம் வச்சு கருவாடு பொரிச்சு சாப்பிட்ணுன்னு நான்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி வேணா கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி வேலையும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் செஞ்சுக்கலான்டாச்சு. அதுக்கப்புறம் இடையில ஒரு நாள் என்னதான் மந்தி இதெல்லாம் சாப்பிட்டாலுமே வந்து நோம்பில் நிறைய வந்து கறி அது இதுன்னு எல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா? லாஸ்ட்டில் அந்த பொட்டி சோறு எல்லாமே வரும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டதுலேயே ஒரு மாதிரியா இருந்தது. ஸோ அன்றைக்கி சமைக்க முடியல. வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால வெளியில் வந்து மந்தி ஆர்டர் பண்ணியாச்சு. அன்றைக்கி அதை தான் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது என்றைக்கு இந்த வீக்கில் ஏதோ ஒரு நாள் நடந்தது தான் இதுன்னு நினைக்கிறேன். மந்தி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஏதோ சப்புன்னு இந்த மாதிரியே இருந்தது. டொமேட்டோ அந்த சாஸ் வச்சுருப்பாங்க அதை ஊற்றி சாப்பிட்டா தான் கொஞ்சம் இதாக இருக்கும்.
எனக்கு வந்து வாய்க்கு வந்து ரசம் தான் கேட்டுது. அதனால ரொம்ப சப்புன மாரி இருந்துச்சு. அதில வச்சு மொளகாலாம் பார்த்திங்கன்னா, பழுத்த மொளகாலாம் நெறையா இருந்ததே தவிர, காரம் கொஞ்சம் இதாவே இல்ல. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சாப்பிட்டது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடையில ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, மண் சட்டியில சுட சுட ரசம் வச்சு மிளகு தண்ணி வச்சு கருவாடு நெத்திலி கருவாடு நல்லா காரமாக பொரிச்சு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா ஆனுச்சு. ஏன்னா வந்து அந்த வெயில் நேரத்தில வந்து சாப்பாடும் செல்ல மாட்டேங்குது. சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. எதையாவது தண்ணி ஊற்றியாச்சும் சும்மா நீச்சவராச்சும் உண்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ வேலையும் இதாக இருந்ததுனால அன்றைக்கி நம்ம அப்படி தான் சாப்பிட்டோம். ஸோ அன்றைக்கிங்க வந்து பார்த்திங்கனாக்கா, எங்கள் மாமியார் வீட்லேருந்து இந்த ஜம்புக்கா கொடுத்துருந்தா. இப்போ இப்போ வந்து இந்த வெயிலுக்கு இந்த ஜம்புக்காலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். வாட்டர் ஆப்பிள் இதில் வந்து இந்த க்ரீன் கலர் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து பிங்க் கலரில், ரெட் கலர்லலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நல்லா ஜூஸியாக, ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். எனக்குமே நம்ம மாடியில் வந்து அந்த மாதிரி செடிலாம் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3 ஜமுக்கா தான் இருந்துச்சு. வாங்கி கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள் எவ்வளோ ஆட்டம் போடுது இந்த ஜமுக்காயை பார்த்துட்டு. ஏன்னா வீடியோஸில் பார்க்குறேன் இல்லையா, அவன் வந்து இப்போ தான் சாப்பிட போகிறான் ஃபர்ஸ்ட் டைமாக. அது மட்டும் இல்லாமல் மாம்பழம், வீட்டில் காய்ச்ச மாம்பழம், அப்புறம் நெய் வரிக்கி எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தா. எல்லாம் வந்து எல்லாம் ஆள் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுட்டு மாம்பழமாக இருந்தது. ஓகே அது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் பல் எடுத்து மாம்பழ சாறு புழிஞ்சு அதுவுமே சாப்பிட்டாச்சு. ஸோ நான் இப்போ எங்கே போய்க்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா, நான் டென்டல் கிளினிக்குக்கு போயிட்டுருக்கேன். நிஹாலோட பல்லுக்காக இது பண்ணுறதுக்காக, கிளிப் போடுறதுக்காக நான் செக்கப் வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்மளோட வீடியோஸில் வந்து ஒரு சிலர் ரெகுலராலாம் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்க்குறப்போ, பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க, கிளிப் போடுங்க சிஸ், அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக, ரொம்ப வந்து ஒரு இதாகவே சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கேரிங்காக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ நானுமே நினச்சிட்டு இருந்தேன், இந்த வருஷம் சம்மரில் வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து கிளிப் போடணுன்னு அதுக்கு தான் வந்திருந்தோம். அவனை பார்த்திங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு டென்டிஸ்ட் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. பல் வந்து ஸ்க்ரூ போட்டு இது பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு பயந்துட்டு அழுக வெளியே வரல. அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்துருந்தான். பார்க்கவே எனக்கு இது இதாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பயந்துட்டான். கிளிப் போடுறதுனா என்ன பண்ணுவாங்களோன்ட்டு நானுமே கிளிப் போடுறது சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து கிளிப் போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் தெரியுது. சைட்லலாம் 2 பல்லெல்லாம் எடுத்துகிட்டு தான் கிளிப் போடுவேன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஓகே நான் வீட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம் முடிஞ்சாக்கா ஓகே பார்த்துக்கலாம். ஏன்னா பல்லெல்லாம் எடுத்துட்டு கிளிப் போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கிட்டு சொல்லலாம் அப்படின்ருக்கு. அவங்க டேடிக்கிட்டேயுமே நான் சொல்லியிருக்கேன். நிஹால் டேடிக்கிட்டேயுமே சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றதுனால ஓகே பார்த்துக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து ஃபுல் க்ளீன் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் இது பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இன்ஷால்லா பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் அன்றைக்காக வந்திருந்தேன். ஸோ எல்லாருமே சொல்லவுமே எனக்குமே இந்த வருஷம் எப்படியாவது இது முடிச்சிடணும் அப்படின்னு தான் பார்த்துருக்கேன். இன்ஷால்லா அல்லாஹ் என்ன நாடியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, வெயில் இந்த வருஷம் ரொம்ப கடுமையாக இருக்குது. கிச்சனில் நிற்கவே முடியலன்ட்டு. ரொம்பவே முடியல. என்னென்னா மேலே வந்து நம்மளுக்கு ஷீட் இதாக இருக்குது. அதுக்கு கீழே கீத்து போட்டிருக்கு. அது வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனாக்கா இது இல்லாமல் இருக்கு இல்லையா, சீலிங் இது இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால ரொம்ப வெயில் இந்த வருஷம் கடுமையாக இருக்கவும் ரொம்ப நிற்கவே முடியல. சமைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து அதில் இது பண்ணியாச்சு, கிச்சனுக்கு வச்சுருக்கு. ஸோ ரொம்ப இதாக இருக்கும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ராகத்தாக இருக்க மாதிரி இருக்குது. நம்மளுக்கே எப்படி இருக்குன்னாக்கா, இன்னும் வெயிலில் வேலை பார்க்குற எல்லா மக்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. அல்லாதான் எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு மாதிரியான குளிர்ச்சி, ஒரு மழையாச்சும் கொடுக்கணும். எல்லோரும் துவா செய்யுங்க, எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. நானுமே அதான் துவா செஞ்சிட்ருக்கேன். ஒரு மழை பெஞ்சா எல்லா மக்களுக்குமே நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா, தேங்காய் பாலானமும் மூளை வறுவல், பீஃபு காட்டுக்கறி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஃபேன் போட்டதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, இந்த வருஷம் வெயில் அந்தளவுக்கு கடுமையாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுனா தான் இதாக இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப வேர்வை, ரொம்ப தலையிலேருந்து ரொம்ப வேர்த்து கொட்டும். நம்ம முக்காடு போட்டுட்டு வேறு நிற்போம் இல்லையா. ஸோ கிச்சனில் இருந்தாலும் சரி, நம்ம முக்காடு போட்டுருந்தாலும் அந்த முக்காடெல்லாம் ரொம்ப இதாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ பிள்ளையுமே வந்து பெருநா அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கான், ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எல்லோரும் வெளியில் போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, இன்னேசத்தை கூப்பிட்டு போமான்ட்டு. நானும் 10 நாளாக இழுத்தடிச்சிட்டேன். ஏதாவது ஒரு இது எப்படி சொல்கிறது, கிளம்புறப்ப ஏதாவது இதாகிடுது. ஏன்னா வீட்டுக்கு யாராச்சும் வர்றது போகிறது அப்படியே கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சா, அதனால் கிளம்ப முடியல. இந்த சண்டே எப்படியாவது போயே ஆகணுன்ட்டு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி அவன் ஆசையும் ஏன் கெடுப்பானே, நம்மளுக்கும் வீட்டில் இருக்க முடியல, எங்கேயாவது போனால் தேவலாங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் போன வருஷம் சம்மர் லீவ் வந்து மறக்கவே முடியாது. போன சம்மர் ஹாலிடேஸ் வந்து ரொம்பவே ஜாலியாக போயிருந்தது. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டல்லு தான். சரி ஒரு வருஷம் ஒரு மாதிரி இருந்தால் ஒரு வருஷம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி தான் இந்த வருஷம் 2024 எங்களுக்கு ரொம்ப டல்லாக போகுது. அல்லாஹ் தான் லேசாக்கி வைக்கணும் எல்லாருக்கும் சரி.
எல்லாருக்குமே நம்ம துவா செய்வோம். நமக்கு மட்டும் துவா செஞ்சுக்கிறதுல அது ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம். ஸோ நம்மள மாரி கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. உடம்பாலையும் சரி, மனசாலையும் சரி நிறைய விஷயங்களால. சரி எல்லாருக்காகவும் சேர்த்து நம்ம கூட சேர்த்து அவங்க எல்லாருக்காகவும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. இது என்னைக்கு தான் அது வந்த லாஸ்ட்டு சண்டே தான் வந்தோம். ஸோ சண்டேலாம் நாங்கள் பீச்சுக்கு வந்ததே கிடையாது. அது சண்டே தவிர மற்ற நாளில் தான் வந்திருக்கோம். ஸோ என் ஹஸ்பண்டுமே சரி ஊரில் இருக்கும்போது சண்டே போகலாம் கூட்டமாக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க, கூப்பிட்டு போங்கண்டாக்கா, ஆஹா அதுக்கு மேலே சண்டே தவிர மற்ற நாள் போகலாம், சண்டே அன்னைக்கு உன்னைய நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிவிடுவா. இந்த வருஷம் தான் இப்போ தான் வந்திருக்கோம். சண்டே அன்னைக்கு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கடையெல்லாம் பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் வரைக்கும் வச்சுருந்த ஹல்வா ரொம்ப இதாக இருந்தது. எல்லா கடையும் அந்த பலூன் ஷூட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. ஸோ போனதோட வந்து கொஞ்சம் மெதுவாக நடந்து போயிட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயாச்சு. போனதோட வந்து பார்த்திங்கனாக்கா பைனாப்பிள், பப்பாயா, மேங்கோலாம் வாங்கலாம்ச்சு. பப்பாயா காலி ஆகிடுச்சு. ஸோ பைனாப்பிளும் மேங்கோவும் கட் பண்ணிவிட்டு இந்த பொடிலாம் மசாலா பொடிலாம் போட்டுட்டு அதை வாங்கிக்கிட்டாச்சு. அதெல்லாமே வாங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக நிஹாலுக்கு தான். நிஹால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு அது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு கடையெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்தே வாக்கிங் மாதிரி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு மெதுவாக நடந்துகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து கொஞ்சம் காற்று இதெல்லாம் இருந்தாக்கா கொஞ்சம் வெளியில் நடக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா. ஸோ வேடிக்கை பார்த்துட்டே நடந்தால் அது தெரியவும் செய்யாது, டயர்டாகவும் இருக்காதுல்லையே. நமக்கு வீட்டிலேயே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தானே வெளியில் வரும். சரி அதுமாதிரி அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிவிட்டு நானும் அம்மாவும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி பலூன் ஷூட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை அந்த லாஸ்ட் வரைக்கும் நிறையா இருந்துச்சு. அங்கே ராட்டினம் இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது வரைக்கும் கடை அப்படின்னு ஃபுல்லாக இதாகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் போகல, கொஞ்சம் முன்னாடியிலே வந்து நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சண்டே அன்னைக்கு. பெருநாள் முடிஞ்சதுலேருந்து 10 நாள் எப்படி ஓடுச்சுன்னே தெரில. நாள் ஓடுனதும் தெரியல. ஒரு மாதிரி தலை சுத்தாவே போயிடுச்சு கொஞ்சம். எப்படா கொஞ்சம் பீச் பக்கம்லாம் போவோங்கிற மாதிரி தான் எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா பிள்ளை அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கும் அது அப்படி தானே இருக்கும். ஸோ ஒரு வழியாக 10 நாள் கழித்து பீச் பக்கம் வந்து எல்லாத்தையும் வேடிக்கையும் பார்த்தாச்சு. நிஹாலுக்கு என்னென்னாக்கா அங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, எப்படி வேடிக்கை பார்க்குறது. ஆனால் டே டைமில் இந்த தடவை போகலாம், தண்ணிக்கெலாம் போயிட்டு விளையாடிட்டு அப்புறம் வரலான்னு பார்த்தோம். நாங்கள் கிளம்பி வரப்பவே 7:30 ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ரொம்ப லேட்டாக தான் வந்தோம். அதனால் சும்மா அங்கே ரொம்ப தூரம்லாம் போகல. இந்த இது சைட்லலாம் பார்த்திங்கன்னா குரூப்பாக எல்லோரும் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்த அளவுக்கு அதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களுமே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாச்சு. மோமோஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் புள்ள வந்து சாண்ட்விச் கேட்டானா அவனுக்கு அதையுமே சொல்லிவிட்டு அது ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அன்றைக்கி அந்த கடையில் வந்து ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது. இந்த ஒரு கடையில் மட்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு அவ்வளோ பேர் கூட்டமாக நின்றதுலேயே ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுச்சு. சரி பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கலான்னு சொல்லிட்டு அது வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து மோமோஸும் பிள்ளைக்கு வந்து சாண்ட்விச் வந்து கேட்டிருந்தானா. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரெட் ஆம்லேட்டு தான் நிறைய ஆர்டர் போகுது. பேசாமல் அதையாச்சும் வாங்கியிருக்கலாண்டாக்கா அது வேண்டாம், ஏர்போர்ட்டில் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு போதும், அதுக்கு அது பிடிக்கல அப்படின்ட்டுடுச்சு. சரி சாண்ட்விச் வாங்கி கொடுத்துட்டு மோமோஸ் ரெண்டுத்துலேயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பார்த்தா சுட சுட பக்கத்தில் வாடை சுட்டுட்டு இருந்தாலும். ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் பார்சல் வாங்கிக்கிட்டாச்சு. மோமோஸ் ஒரு பார்சல், இதுமாதிரி பார்சல் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று அப்புறமா கிளம்பலாம். ஒரு 9 o'clock எப்படியாவது வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டோம். அதுக்கெல்லாம் சுற்றி என்னெல்லாம் இருக்குன்ட்டு என் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஏண்டா வந்து கேம்ஸு ஏதாச்சும் இது பண்ணலான்டாக்கா அந்த சைடு போக முடியல, ராட்டினம்லாம் சுற்றுறதுக்கெலாம் போக முடியல. லேட்டாக வேறு ஆகுது, போயிட்டு லேட் ஆகிடும், நம்மளாம் வாமிட் கேஸு சரியாக வராதுன்ட்டு அவனும் வேணான்ட்டான். சரி அப்புறம் கார்னு எல்லாமே பார்சல் வாங்கிட்டாச்சு. பார்சல் வாங்கிட்டு அம்மா ஒரு பக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிள்ளையும் வந்து இது கேம் இது பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா அந்த விஆர் கேம் இருக்கு இல்லையா, அது வந்து இது பண்ணணும், எனக்கு எனக்கு வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னா. சரி தனியாக சித்த நேரம் போயிட்டு வாடாண்டாக்கா, நான் தனியாக எங்கேயும் நான் வந்து போக மாட்டேன், கூட வந்து சித்த நேரம் நில்லுண்டார். அவனை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி அந்த ராட்டினத்தோட லைட் செட்டிங்ஸ் தான் ரொம்பவே பார்க்க நல்லா இருந்தது. கடை எல்லாமே லைட் செட்டிங்ஸ் போட்டு சூப்பராக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கூட்டம் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையுமே கூட்டம் கூட்டமாக எல்லா மனுஷர்களும் நின்றுட்டு இருந்தாலும். ஸோ நம்ம காரைக்கால் மட்டும் இல்லாமல் வெளியூர் ஜனங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாலும். நாம் பீச்சுக்கு வரதே ரொம்ப அதிகமான ஒரு இதாக இருக்குது. இதில் வந்து பெருநாள் முடிஞ்சே இவ்வளோ நாள் சென்று பீச்சுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. இருந்தாலுமே அன்றைக்கி வந்து சண்டே அன்றைக்கி பீச்சுக்கு போனது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நிறைய ஃபேமிலியாக நிறைய பேர் எல்லாம் வந்துவாங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ட்வின்ஸு குட்டி பாப்பா எல்லாமே கேர்ள் பேபிஸ் எல்லாமே குட்டி குட்டி பிள்ளைங்கள்லேருந்து அப்புறம் பெரிய பொண்ணுங்க வரைக்கும் ட்வின்ஸாகவே நிறைய பேர் அன்றைக்கி இங்கே வந்துருந்துச்சோ.
பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. என்னடா பார்க்க பார்க்க எங்கே பார்த்தாலும் ட்வின்ஸாக பொம்பளை பிள்ளை எல்லாருமே ட்வின்ஸாக இருக்குதுன்ட்டு. ஸோ நிஹாலுமே வந்து அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணார் கேம்லாம் இது பண்ணிவிட்டு. அவருக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். விஆர் கேம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமலே நின்றுட்டு இருந்தான். அவர் பின்னாடி நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷெக் பண்ணுறாரு அவனை. அப்போயாச்சும் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறானான்ட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறதும் அது இதுவுண்டு இப்படியே அன்றைக்கி வந்து இது பண்ணிகிட்டு இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி எங்கே பீச்சுக்கும் போயிட்டு ரொம்பவே நல்லா இது பண்ணிச்சு. பார்க்குக்கு வந்துட்டு கொஞ்சம் வளைச்சி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆட்டோக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் கிளம்பியாச்சு. ஸோ பெருநாள் முடிஞ்சதுலேருந்து இந்த ஒரு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நடந்துச்சு. இப்போ தான் வந்து நார்மல் டேஸ்க்கு வந்து டே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் வெயிலும் வந்து கொஞ்சம் ரொம்ப கடுமையாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து வெயிலும் கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நிறைய அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பீச்லேயுமே அன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமான கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் காத்தோட்டமாக வந்தால் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தானே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நாங்கள் தான் ரொம்ப லேட். எல்லாத்துலேயுமே நாங்கள் எல்லாமே லேட்டு தான். ஸோ ஒரு வழியாக பீச்சுக்கு வந்து பார்த்துட்டு ஆட்டோ வந்ததோட நாங்களுமே கிளம்பிட்டோம். ஸோ வீடியோவும் அவ்வளோதான். வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.